அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் அஃப்ராஸ் வேர்ல்ட். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா இட்லி பொடி தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் காய்ந்த மிளகாய் ஒரு கையளவு எடுத்து வச்சுருக்கேன், உளுந்து ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன், எள்ளு ½ கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன், பொட்டுக்கடலை 1/4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு ½ கிளாஸ், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 10 பூண்டு பல், புழுங்கல் அரிசி ½ கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 2 பேன் எடுத்திருக்கேன். 2 ஸ்டவ்வில் பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து நான் உளுந்தையும், ஒரு பேனில் நான் கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வர்ற மாதிரி நீங்கள் பொன்னிறமாக வர்ற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 பருப்புமே பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்து பேனு அரிசி போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்த பேனில் எள்ளு போட்டு வறுத்து எடுத்துக்கிறேங்க. இப்போது 4 பருப்புமே வறுத்து எடுத்தாச்சுங்க. அரிசி பாருங்கள் நல்லா ப்ளஃபியாக மொறுமொறுன்னு வந்திருக்கு. நீங்கள் ஸ்லிம்மில் வச்சு வறுத்தா தான் இந்த மாதிரி வரும். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுத்து பேனில் நான் 2 டீஸ்பூன் ஜீரகம் மிளகு போட்டிருக்கேன். அடுத்து இந்த பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய்ந்த மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போது மிளகா வறுத்து எடுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பொட்டுக்கடலை இருக்குது, அதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொருள் எல்லாமே சூடு ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணியாச்சு. இப்போது டேஸ்டியான இட்லி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.